யார் செஞ்ச புண்ணியமோ நம்ம அரசருக்கு நல்ல புத்தி வந்து நன்றாக நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார். என்ன அரசர் ஆண்டு கொண்டு இருக்கிறாரா? எந்த அரசன்? எந்த அரசரா? நமது புலிகேசி அரசர் தானடா. ஏதோ விசித்திரமாக கேட்கிறாய். இல்லங்க, அரசர் ஏதோ வெளியூருக்கு போனதாக சொன்னார்களே. அவர் இந்த ஊரை இரண்டில் ஒன்று பார்க்காமல் எந்த ஊருக்கும் செல்ல மாட்டார். மூடிக்கொண்டு வேலையை பார். அவனை விடுப்பா. நம்ம அரசர் அணையப்ப கிட்ட தண்ணிக்காக பேசினார் பாரு, அது பெரிய விஷயம். அணையப்பட்ட பேசியாச்சா? ஏன்டா அதிர்ச்சியில பிறந்தவனே, எதுக்குடா அடிக்கடி அதிர்ச்சி ஆகிட்டு இருக்க? இல்லங்க, என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டங்க. அரசர் அணையப்ப கிட்ட பேசியாச்சு, ஜாதி சண்டை மைதானத்தை எரிச்சாச்சு, அந்த புறத்தை பள்ளிக்கூடமாக்கியாச்சு, அக்கா மாலா கப்சிய மிச்சமில்லாம ஒழிச்சாச்சு, கல்வர்களை எல்லாம் குறவழிய நெரிச்சு பாதாள சிறையில அடைச்சாச்சு. இதை விட வேற என்ன நீ தெரிஞ்சுக்கணும் சொல்லு. ஏங்க இவ்வளவு யார் செஞ்சா? நம்ம 23ஆம் புலிகேசி அரசர் தான்டா. 23ஆம் புலிகேசியா? டேய், இவன் மறுபடியும் அதிர்ச்சறியாண்டா. அவன் வாய்க்குள்ள ஈட்டி விட்டு இருக்க தெரியாம சொல்லிட்டேயா, தெரியாம சொல்லிட்டு போங்கய்யா, போங்க வேலையை பார். அவன் கிடக்குறான், வாடா. 23ஆம் புலிகேசியா? நாம இங்க இருக்கும்போது அங்க மன்னர் என்று தளபதி வீட்டுக்கு வருகிறாராம். சீக்கிரம் போவோம். நாம் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் ஆபத்து. திட்டமிட்டபடி எல்லாவற்றையும் கச்சிதமாக செய்து முடிக்க வேண்டும். புரிந்ததா? பிரட்டை மண்டையா, அந்த கைவனுக்கு நீதான் உடந்தையா? என்னை போல் வேடமிட்டு ஆட்சி செய்யும் திருட்டு அரசனே, அம்மி வந்த காக்கை போல் ஆக்கிவிட்டாயடா என்னை. என்று நீ மரணப்படுக்கை தளவு போகிறாயடா பரோபகாரங்கள். மன்னா அமருங்கள். உக்ரபுத்தா, அப்பா நீதான் அரசன் 23ஆம் புலிகேசியின் உடன் பிறந்த தம்பி என்று அகண்டமுத்து எல்லா உண்மைகளையும் சொன்னான். அச்சு அசலாக உன் அண்ணனைப் போலவே இருக்கிறாயப்பா. தம்பி, இரட்டை குழந்தைகளாக நீங்கள் பிறந்ததை யாருக்கும் சொல்லாமல் உன்னை மட்டும் பிரித்து சங்கிலி மாயன் உன்னை ஆற்றோடு அனுப்பிவிட்டான். எந்த உதவியும் செய்ய முடியாத பாவி ஆகிவிட்டேனப்பா. என் அம்மாதான் ஒரு பக்கம் முடங்கி கிடக்கிறார் என்றார், மறுபக்கம் என் அண்ணன் புலிகேசி மோசமான மனிதனாகிவிட்டாரப்பா. உண்மைதான். அதற்காகத்தான் அவரை தெரிந்தே சிறை வைத்தேன், திருத்துவதற்காக. பாவம் புலிகேசி, அவன் நல்லவன். உன் அன்னையை முடமாக்கியது காலத்தின் வீழ்ச்சி, உன் அண்ணனை முடமாக்கியது உன் மாமனின் சூழ்ச்சி. வெள்ளையர்களோடு நெருங்கிய உறவு வைத்திருந்த சங்கிலி மாயன்தான் உங்கள் தந்தை மொக்கையப்பரை கொல்ல திட்டம் தீட்டி கொடுத்தவன். அதன் பின் அரசியாரோ தம் கணவரின் ஆசையை நிறைவேற்ற தாமே தலைமையேற்று போருக்கு சென்றார்கள். போரில் தோல்வி. அந்த வீர தமிழச்சி அந்த தோல்வியின் எதிரொலியாக 12 ஆண்டுகள் படுக்கையில் கடந்தார்கள். நாற்காலியிலேயே துவண்டு கிடக்கும் அவல நிலைமை. பாவம் புலிகேசி, சின்ன குழந்தை. அந்த அரக்கனின் கைகளில் சிக்கி ஒரு பொம்மையாகவே மாறிவிட்டான். புலிகேசியின் சொந்த அண்ணன், அவரை நான் காப்பாற்றியே தீர வேண்டும். ஜாக்கிரதை உக்ரபுத்தா, அவன் தன்னிலை அறியாதவன். சரியாக சொன்னீர்கள். புலிகேசி, தேவையில்லை தளபதி, நீங்கள் பேசியது எல்லாவற்றையும் கேட்டேன். தம்பி, தோளுக்கு தோளாக என்னைப் போலவே ஒரு தம்பி, என் அண்ணன், இந்த நாட்டின் மன்னன். தம்பி, அண்ணா, நாம் ஒரு தாய் வயிற்று மக்கள். காலத்தின் கோலம் நம் சகோதர வாழ்க்கை இழந்து விட்டோமே தம்பி. இழக்கவில்லை அண்ணா, உங்கள் நிலையை நீங்கள் உணர்ந்து விட்டால் இழந்ததை விட அதிகமாக பெறலாம். இழந்ததை எப்படி தம்பி பெற முடியும்? இனி என்ன இருக்கிறது என்னிடம் இழப்பதற்கு? அண்ணா, தம்பி, இது காக்கையின் கூட்டில் வளர்க்கப்பட்ட குயிலாக இருந்தால் பரவாயில்லை. கழுகின் கூட்டில் வளர்க்கப்பட்ட குயில், அந்த கழுகுக்கே பலியாகிவிட்டது தம்பி. அப்படி எல்லாம் நினைக்காதீர்கள் அண்ணா. சரி விடு,
நீதான் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டாயே. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். கடவுளே, நன்றி, ஆனந்தம். நீங்கள் இருவரும் சேர்ந்து விடுவீர்கள் என்பது எனக்கு தெரியும். எப்படி தெரியுமாப்பா? எப்படி தெரியும்? கேட்பது சுலபம். இரட்டை குழந்தைகள் பிறந்து விட்டால் திரைக்கதையில் வேறு என்னதான் செய்ய முடியும்? என்னப்பா? உங்கள் ஜாதகங்களை பார்த்தது நான் தானே. பின்னால் நீங்கள் இருவரும் இணைவீர்கள் என்பது எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். அண்ணா, இனி ஆக வேண்டியதை கவனிப்போம். நாளை அந்த எட்வர்டு வருவதாக செய்தி வந்துள்ளது. யாரங்க? உடைகளை எடுத்து வாருங்கள். அண்ணா, நான் போய் புரட்சிப்படை மூலம் மக்கள் சக்தியை ராஜகுருவுக்கு எதிராக ஒன்று திரட்டுகிறேன். நீங்கள் உடனே அரண்மனைக்கு செல்லுங்கள். அம்மா, நான் உங்களுக்கு செய்த அவமரியாதைகளுக்கு எனக்கு என்ன தண்டனை கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்வேன் அம்மா. நம்மிடம் மறைக்கப்பட்ட ஒரு அன்பு புதையலை நாளை காலை தங்களுக்கு பரிசாக அளிக்கின்றேன். மன்னா, யாரது? இரவு வணக்கங்கள் மன்னா. ஓ, இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன விஷயம்? ஒரு சின்ன சந்தேகம். சின்னது பெரியது என்ற பாகுபாடெல்லாம் வேண்டாம் அப்பா. அர்த்தராத்திரி ஆனாலும் மடாரென்றின் கதவை தட்டலாம். சொல் 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 சொல். இதுதானா? ஏனடா? எதற்காக? எஸ் மிஸ்டர் கலெக்டர், இவங்க சொன்னது சரிதான். இனிமே நான் திரும்பி வரமாட்டேன் என்று புலிகேசி எழுதியுள்ளார். ஆம் கலெக்டர் அவர்களே, அசந்திருந்த கொஞ்ச நேரத்தில் ஏதேதோ நடந்துவிட்டது. கோழை பயல், ஏதோ திட்டமிட்டவன் பயந்து போய் பாதியிலேயே ஓடிவிட்டான். எழுதியது தாங்கள் பள்ளி மன்னர் மீதா? வாய் எதனால்? சொல்லுகிறேன் கலெக்டர். இழுத்து வாருங்கள் அவனை. இதோ வருகிறானே, இந்த தளபதி தான் எல்லாவற்றிற்குமே காரணம். சோழபுர ஆட்சியை இவன் கைப்பற்ற நினைத்தான். எனவே பஞ்சக வார்த்தைகளால் புலிகேசியை மயக்கி தன்வசப்படுத்தினான். இவர்களுடைய திட்டம் என்னை கொன்றுவிட்டு இந்த வீணாய் போன வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்றவருடன் சகவாசம் வைத்துக் கொண்டு உங்களை எதிர்ப்பதுதான். நான் ஒரு கருஞ்சிறுத்தை. என்னிடம் அவரிக்கும் அவர்களுடைய திட்டத்தை தவிடுபொடியாக்கிவிட்டேன். சொல்லுங்கள், இவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தால் தகும்?